பணக்காரியா இருந்தேன், ஊர்லயே பணக்காரி எடுத்து எல்லாத்தையும். அப்புறம் 500 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் 150 ரூபாய் இருந்துச்சு. அதையும் பறிச்சு தொடர்ந்து அந்த 50 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். நான் கடை வாங்கிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் எழுதிங்க அப்படின்னு சொல்லி. மனு எழுத வந்த மூதாட்டியிடம் கைவரிசை காட்டிய நபர், கதறி அடித்து கண்ணீர் விடும் மூதாட்டி. ராமநாதபுரம் மாவட்டம் தொருவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராமசாமி மனைவி குஞ்சரம், வயது 78. இவர் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக வசித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தன்னுடைய குறை குறித்து மனு அளிக்க வந்தார் அவர். அந்த பகுதியில் மனு எழுதி கொடுக்கும் நபர் ஒருவரை சந்தித்து தன்னுடைய குறையை மனுவாக எழுதி தருமாறு கூறியுள்ளார். அப்போது அவரிடம் மனுவை எழுதி கொடுப்பது போல் மூதாட்டி வைத்திருந்த கைப்பையில் உள்ள மணி பர்ஸை எடுத்து அதில் இருந்த ரூபாய் 1500 பறித்துக் கொண்டு ஓடிவிட்டதாக தெரிகிறது. இதனால் கதறி துடித்த மூதாட்டி அன்றைய தினம் அருகில் இருந்தவர்களிடம் பேருந்துக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் இன்று அவரை தேடி தள்ளாடும் வயதில் மனு எழுதும் இடத்தில் அமர்ந்து கொண்டு செய்வதறியாது கதறி துடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் 500 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் 150 ரூபாய் இருந்துச்சு. அதையும் பறிச்சு தொடர்ந்து அந்த 50 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். நான் கடை வாங்கிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் எழுதிங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வாங்கி தந்துறேன், உனக்கு ஏற முடியாது படியில் ஒதுக்கி நான் ஏன் வாங்கி தந்தேன். அதாவது போயிட்டு போயிட்டு வந்து 3 தடவையும் காத்து பார்த்து போச்சு. கொடுத்துட்டேன் தம்பி. பணக்காரியா இருந்தேன், ஊர்லயே பணக்காரி எடுத்து எல்லாத்தையும். அது வாங்கி தரேனா? எழுதி கொடுத்துருக்கோம் சார். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வர சொன்னார். எதுக்காக 600 வாங்கினாரு? மனு எழுதுறதுக்கா? ஏமாத்தி வாங்கிட்டாரு. ஆமா சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.